வெல்கம் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு காரசாரமான பருப்பு பொடி தாங்க பண்ண போகிறோம். ஆந்திரா ஸ்டைலில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உரப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் நான் 16 சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு பருப்பு பொடினாலே ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு அதை ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு அதுவும் ஒரு கப்பு, அப்புறம் பாசிப்பருப்பு அதுவும் ஒரு கப்பு, பொட்டுக்கடலை அதுவும் ஒரு கப்பு. இது எல்லாமே மிதமான தீயில நல்லா வறுத்து வச்சுருவோம். அதே போல் தேவையான அளவு உப்பையும் மிளகாயும் சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம். எதனாலன்னா உப்பில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இருந்தால் சீக்கிரமாக பருப்பு பொடி கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதோடு உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு பெருங்காயத்தூள் வாசனை பிடிக்காதுங்கிறதால நாங்கள் இதை ஆட் பண்ணல. இதை எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுட்டா நம்ம சுவையான ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெடி. நீங்கள் வறுத்த பருப்பெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம உப்பையும் நம்ம வறுத்துருக்கோம், அதில் இருக்கிற தண்ணியும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதனால் ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். தீர்ற வரைக்கும் எந்த ஸ்மெல்லுமே வராது. ஏன்னா இதில் எண்ணெயும் கிடையாது, அதனால் காரல் கிடையாது, கசப்பு இருக்காது, அப்படியே இருக்கும். ஆனால் ஈர ஸ்பூனை மட்டும் நீங்கள் போட்டுடக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த பருப்பு பொடி நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தில் போட்டுட்டு நிறையா சாப்பிட்லாம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.